தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் நாம் தமிழர் கட்சியின் தண்ணீர் மாநாடு இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் 2000 பேர் அமரும் வகையில் திறந்தவெளி அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கரிகால சோழ மன்னனின் வரலாற்றை குறிக்கும் வகையில் காவிரி வரலாற்று குறித்தும் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகுமார் வழங்க நாம் கேட்கலாம். விஜயகுமார், விரிவான விவரங்கள். வணக்கம் சியாம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி சாலையில் செல்லும் வழியில் திறந்தவெளி திடலில் நாம் தமிழர் கட்சியின் தண்ணீர் மாநாடு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொள்ள உள்ள நிலையில் மாநாடு நடக்கும் அரங்கில் நாம் தமிழர் கட்சியின் கொடிகளும் மற்றும் கல்லணையை கட்டிய கரிகால சோழ மன்னனின் வரலாற்றை குறிக்கும் வகையிலும் குடகுமலையிலிருந்து தோன்றி பூம்புகார் வரை காவிரி கடலில் கலக்கும் காவேரி வரலாற்றை பற்றியும் டெக்ஸ்ட் பேனர்கள் மாநாட்டில் உள்ள திடலில் இருபக்கமும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதுபோன்று மாநாட்டில் நுழைவு வாயில் ஒவ்வொரு துளியும் ஈர்த்துளி பள்ளியூருக்கும் பகிர்ந்தளி தண்ணீர் மாநாடு என்றும் வாசகங்களும் எழுதப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 2026 ஆண்டின் சட்டமன்ற தேர்தலில் டெல்டா மாவட்டங்களில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் 16 சட்டமன்ற வேட்பாளர்கள் மாநாட்டில் அறிமுக செய்யப்படும் என கூறப்படுகிறது. திறந்தவெளி LED திரையும் அங்கு அமைக்கப்பட்டு வருகிறது. விஷயம் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.